ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் 1 kg செலிப்ரேஷன் கேக்குக்கு யூஸ் பண்ணுற வெனிலா ஸ்பஞ்ச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்த வெனிலா ஸ்பஞ்ச் ரெசிபியை விட இந்த ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 1 kg விப்பிங் க்ரீம் பேஸ்ட் கேக்ஸ்லாம் பண்ணும்போது இந்த ரெசிபியை எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரிசல்ட் அல்டிமேட்டாக வரும். நான் முன்னாடி அப்லோட் பண்ண வெனிலா ஸ்பஞ்சுக்கும் இந்த ரெசிபிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு வீடியோ இன் பிட்வீனில் நான் சொல்கிறேன். இன்னுமே உங்களுக்கு கேக் ஹார்டாக வருது அப்படின்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை 4 எடுத்துக்கோங்க. அகலமான பவுல் யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேட்ச் ஃப்ரீ ஆன்லைன் பேக்கிங் கிளாஸ் கமிங் ஜூன் மந்த் ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கிளாஸில் என்ரோல் பண்ணிக்கோங்க. 4 முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி எலக்ட்ரிக் பீட்டரில் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்பீட் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணும்போது எக்ஸ் நல்லா நுரைச்சி வரும். இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 40 செகண்ட்ஸ்க்கு மட்டும் பீட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜ் வந்துடும். அடுத்து 210 grams பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பவுடர்ட் சுகர் தான் யூஸ் பண்ணணும், கிரானுலேட்டட் சுகர் யூஸ் பண்ணக்கூடாது. நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக ஒரே டைமில் ஆட் பண்ணிட வேண்டாம். 3 to 4 பேட்சஸை ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணியிருக்க எக் அண்ட் சுகர் நல்லா கம்பைன் ஆகணும். கம்பைன் ஆகும்போது இந்த மாதிரி ஃபோல்டிங்ஸ் கிரியேட் ஆகும். இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு எவ்வளோ நேரம் பீட் பண்ணணுன்ற கன்ஃபியூஷன் வரும், அதனால தான் நான் டைமிங்கும் சேர்த்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் சுகர் ஆட் பண்ணிவிட்டு 20 செகண்ட்ஸ்க்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கம்பைன் ஆகும் முட்டையும் சர்க்கரையும். அதுக்கடுத்து செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணுங்கள். அகெயின் ஒரு 20 செகண்ட்ஸ் பீட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து தேர்ட் பேட்ச், ஃபோர்த் பேட்ச், இந்த மாதிரி 20 செகண்ட்ஸ் பீட் பண்ணி அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்கள். முட்டையில் சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறமா உடனே பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் கேப் விட்டிங்கனாலும் இந்த மாதிரி உள்ளே இழுத்துக்கும். ஸோ அடியில் போய் எல்லாமே தங்கிரும். வீடியோவில் தெரிகிற மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டினியூஸ் ஃபோல்டிங் கிரியேட் ஆகணும். அடுத்து 200 grams மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 teaspoon பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு சளிச்சு வச்சுக்கோங்க. மைதாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த மெத்தட் தான் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட். அதாவது ஒரு கட் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு அதை ஃபோல்ட் பண்ணி விடணும். இந்த ரெசிபியில் மைதா ஆட் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணவே கூடாது. பிகாஸ் இதில் 3 விதமான ஃபேட் ஆட் பண்ண போகிறோம். அதனால் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணியே மிக்ஸ் பண்ணுங்கள். பட் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மைதாவை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய மைதா ஒரே டைமில் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக க்ளூட்டன் ஃபார்ம் ஆகிடும். அதாவது ரொம்ப திக்காக இருக்கும். நீங்கள் அந்த திக்காக இருக்கிறதோட சேர்த்து வச்சு மிக்ஸ் பண்ணும்போது க்ளூட்டன் ஃபார்ம் ஆயிடும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு 80 grams மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 விதமான ஃபேட் ஆட் பண்ண போகிறோன்னு சொன்னோம் இல்லையா, அதில் நம்பர் 1 மில்க். காய்ச்சி ஆற வச்சு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியோட எக்லெஸ் வெர்ஷனும் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. மில்க் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 3 விதமான எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். வெனிலா எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ், ஸ்வீட் ஆரஞ்ச் எசன்ஸ். இந்த 3 எசன்ஸுமே கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் எவ்வளோ ஆட் பண்ணணும்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட் ஃபேட் ஆட் பண்ண போகிறோம். ரீஃபைண்ட் ஆயில் 35 grams. அடுத்து தேர்ட் ஃபேட் மெல்டட் பட்டர், அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுங்கள். இது 20 grams. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மெல்டட் பட்டர் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ரொம்ப சூடாக எடுத்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா முட்டை வெந்துடும். இதில் 3 விதமான ஃபேட் ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது மில்க், பட்டர், ஆயில். இது எல்லாமே கீழே செட்டில் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ கீழே இருந்து மேலே நோக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கண்டினியூஸ் ரிப்பன் அகெயின் ஃபார்ம் ஆகணும். 1 kg கேக் பண்ண போகிறீங்கன்னா 8 inch டின் யூஸ் பண்ணுங்கள். நான் 2 6 inch டின் யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் 1/2 kg கேக் 2 பண்ண போகிறேன். இதுவே 5 inch டின் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 3 டின்னாக யூஸ் பண்ணிக்கோங்க. பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ஒரு 3 hours கூல் டவுன் ஆகட்டும்னு விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த எட்ஜஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகி வரும். இதுக்கப்புறம் கொஞ்சமாக கத்தி வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஈஸியாக டிமோல்ட் ஆகிடும். ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் பேக்கிங் டைம் பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ காமனாக பேக்கிங் டைம்னு எடுத்துக்கும் போது 180 degree Celsiusல 10 minutesக்கு ப்ரீ ஹீட் பண்ண அவனில் ஒரு 30 to 35 minutesக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி அப்லோட் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்டூடெண்ட்ஸில் 90% எல்லாருக்குமே நான் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸ், அதாவது ஸ்பஞ்ச் ரெசிபிஸ் எல்லாமே ப்ராப்பராக வந்துடும். பட் சில பேருக்கு கொஞ்சம் ஹார்டாக வருது, சம்டைம்ஸ் சாஃப்டாக வருது, சம்டைம்ஸ் ஹார்டாக வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த ரெசிபியை யார் ட்ரை பண்ணாலுமே கண்டிப்பாக சாஃப்டாக தான் வரும். ஏன்னா இதில் 3 விதமான ஃபேட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 ஃபேட்டுமே ரொம்ப சாஃப்ட்னஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ரெசிபி பிகினர்லேருந்து எக்ஸ்பர்ட்டான எல்லாருமே யூஸ் பண்ணலாம்.
இந்த ரெசிபியை ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணுறதை விட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் 2 days ஷெல்ஃப் லைஃப், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் 5 days ஆனாலும் கெட்டு போகாது. உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போது நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். பட் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, நீங்கள் கிளைண்ட்ஸ்க்கு கொடுக்கும்போது ஃப்ரெஷ்ஷாகவே பேக் பண்ணி கொடுங்க. ஸ்டோர் பண்ணது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. டயர் கேக்லாம் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி அவாய்ட் பண்ணிவிடுங்க. பிகாஸ் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால கிராக் விழ சான்சஸ் நிறையவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.